ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஷீஜா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிக்சர்ஸ் ஆட் பண்ணால் போதும். நான் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 1:1 அந்த ரேஷியோவை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நம்ம ஒவ்வொரு லேயர்ஸ் ஒவ்வொரு பிக்சர்ஸாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதில் ஒரு பிக்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக் ஆட் பண்ணி இதில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இனி இந்த இமேஜ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜூம் ஆப்ஷன் இருக்கும், பேன் அண்ட் ஜூம். அதில் நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவில் என்ன ஆப்ஷன், இதுவும் நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணதில் இப்போ இந்த பிக்கை நான் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ண கரெக்டாக செட் பண்ண தெரியல அப்படின்னு இதில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஓகே, இதில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதில் கீழே இருந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? 2 லேயர்ஸ் நம்ம 2 இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த ஒரு வீடியோவை செட் பண்ணுறேன். இதை ஜூம் பண்ணி பெருசாக்கி வச்சுட்டு இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் சவுண்ட் ஏதாவது ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த சவுண்டை க்ளோஸ் பண்ணி இதில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடியதில் இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ண வேண்டியது வரும். இதில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக பிளர் ஆகினா லைட்டாக பிளாக் கலர் செட் பண்ணால் போதும். அப்படின்னா இதை ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டா கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட லோகோவை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மீடியான்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி இப்போ நான் எனக்கு லோகோவை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய லோகோ. இதை நான் இந்த பிளேஸில் வச்சு நான் இப்போ செட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே பிளெண்டிங் கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தாலே போதும். ஏன்னா எல்லாமே பிளாக் கலரில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதையும் நம்ம ஒரு சைடில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இனி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இதாக செட் பண்ணணும். ஏன் இதை லாஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். அதனால தான் இதை இந்த ஸ்டெப்பை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜுக்குள்ளே போகும். நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே லாஸ்ட்டு கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது இந்த பேஜில் வந்திருக்கும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு ஃபிலிம் ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 8 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கலர் உங்களுக்கு என்ன கலர் செட் பண்ணணுமோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க, டபுள் கலராட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எனக்கு 8 அந்த நம்பரில் நான் செட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் டாட் வச்சு நான் இதை ஓகே கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் எதுவுமே எழுதலை, அதனால் டாட் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். இனி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணி கிடச்சிரும். இனி இல்லை ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.